சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள அரசு சமூக நீதி மாணவியர் விடுதியில் 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அந்த விடுதியில் சமையலராக பணிபுரியக்கூடிய கலைச்செல்வி மற்றும் விடுதியின் துப்புரவு பணியாளர் ராதிகாவின் காதலன் ரகுபதி ஆகிய 3 பேரும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிந்துள்ளது. இந்த விடுதியில் துப்புரவு பணியாளராக ராதிகா அவரது காதலன் ரகுபதி அடிக்கடி சமூக விடுதிக்கு வருவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடுதிக்கு வந்திருந்த பொழுது விடுதியில் இருந்த 2 சிறுமிகளுக்கு குளிர்பானத்தில் மது மற்றும் போதை மாத்திரை கலந்து கொடுத்து அருகே உள்ள காட்டு பகுதிக்கு அழைத்து சென்று 2 சிறுமிகளிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். 2 சிறுமிகளும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மயங்கிய நிலையில் அவர்களை தூக்கி கொண்டு வந்து விடுதியில் போட்டுவிட்டு அங்கிருந்து ரகுபதி புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிறுமியின் பெற்றோர் சிறுமிகளை பார்க்க வந்த பொழுது அந்த சிறுமிகள் தனக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தல் குறித்து பெற்றோர்களிடம் தெரிவித்தனர். இது குறித்து பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் பேரில் வாழப்பாடி அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து துப்புரவு பணியாளர் ராதிகா மற்றும் அவரது காதலன் ரகுபதி ஆகிய 2 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த 2 சிறுமிகளுக்கு மட்டும் பாலியல் துன்புறுத்தல் நடைபெற்றதா அல்லது விடுதியில் தங்கியிருக்கும் மற்ற மாணவிகளுக்கும் ஏதேனும் பாதிப்பு நடைபெற்றதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சமூக நீதி விடுதியில் சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு 13 வயது சிறுமிக்கு 1 ஆண்டுகளுக்கு மேலாக மது கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக 4 பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு பையர் சம்பவம் சேலத்தில் அரங்கேறி உள்ளது குறிப்பிடத்தக்கது. அபிரகாம்.